World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். கன்னி பேச்சு எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மாணவர்களுடைய முதல் தொடக்கம் என்பது வரவேற்புரை தான். வரவேற்புரை ஆற்றும் பொழுது அந்த மேடை எப்படி பேசணும் என்ற கொஞ்சம் விஷயம் இருக்கும். சில பேர் மேடை ஏறணும்னு பயம் வந்துடும். அந்த பயத்தை போக்க வேண்டுன்றதுக்காக தான் அந்த முதல் வரவேற்புரை மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கான காரணம். எல்லாமே ஜோதிடர்கள் தான், அவங்கெல்லாம் மாணவர்களாக இல்லை. இன்றைக்கி ஜோதிடர்கள் தான், அவங்க ஜாதகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவர்களை மேடை ஏற்றுவது தான் நம்ம தர்மசாஸ்திர ஜோதிடத்துடைய முதல் கொள்கை. அதனை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்ச்சி இனிதே தொடங்குகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள என்னருமை சக ஜோதிடர்கள், மாணவர்கள், ஆர்வலர்கள், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியின் முதல் பேச்சாளராக எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருந்தாலும் சரி, எங்கே எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் என்னுடைய பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜோதிடத்துறையில் வளரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து செதுக்கப்பட வேண்டிய சிற்பமாக நாம் இருக்க வேண்டும் இல்லையா? நம்ம ஊரே பார்க்குறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் எந்த இடத்துலையும் தவறுகள் நடக்கக்கூடாது, இது சரியாக இருக்கணும், இது பார்த்து பார்த்து செய்யணும். அப்போ ஒருத்தரால் இதை செய்ய முடியும்னா செய்யவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஒரு இணைந்த குடும்பமாக தான் என்னுடைய தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா இது வரைக்கும் எங்கேயுமே நான் குடும்பம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு குடும்பத்தில் தந்தை எப்படி இருப்பாரோ, மகன் எப்படி இருப்பாங்க, குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரியான தொடர்புகளில் அது எப்பயுமே ஒரு இருக்கணும். இதில் ஒரு போஸ்டிங் மாதிரி கொடுத்தோம்னா இவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ் வந்துருமோன்னு ஒரு பயமும் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் இங்கே எல்லோரும், நானும் அதில் ஒருத்தன், அவ்வளோதான். இப்படி தான் நான் கொண்டு போய் ஒரு குடும்பமாகவே இருக்கலாம் அப்படின்ட்டு குடும்ப நிர்வாக குழு அப்படின்ற பேரில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். அந்த குடும்பத்தில் முதல் பேச்சாளராக என்னருமை மாணவி உயர்த்த திருமதி மஞ்சுளாதேவி அம்மா வந்திருக்காங்க. அவர்கள் இன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன டைப்பில் பேச போகிறோம்னா, கிரகங்கள் என்ன நமக்கு கொடுக்க போகுது, நிச்சயமாக இவங்களுக்கு கொடுக்கும், இல்லை கிரகங்களுக்காக இந்த கொடுக்காததுக்காக இவங்க இயங்குவாங்க. அப்போ ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகங்கள் என்ன, தடுக்கக்கூடிய கிரகங்கள் என்ன, எது அதிகமாக இவர்களை அட்ராக்ட் பண்ணோம், எதுக்காக இவங்க இயங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தனக்கே உரிய பாணியில் மிக சிறப்பாக உங்களோட பேசியிருக்கிறாங்க. அவர்களை தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக வருக 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 என அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் நான் வணங்கும் வராகி அன்னையையும் எனது குருமார்களையும் வணங்கி இன்றைய எனது உரையை தொடங்குகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்கணம் நம்மளை யார் கட்டுப்படுத்துவாங்க, நாம் ஏன்னா நம்ம யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு கட்டுப்படணும், நம்ம யாரோ ஒருத்தருக்கு கட்டுப்படணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? அது மாதிரி நம்மளை ஒவ்வொரு லக்கணத்தையும், லக்கணம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு லக்கணம்னா நம்மளுடைய முழு உருவம் தான் லக்கணம். அதில் பார்த்திங்கன்னா 12 ராசியை ஒவ்வொரு பாட்டாக பிரிச்சுருக்குறாங்க. இப்போ ஒரு அம்மனுடைய ஒவ்வொரு லக்கணக்காரர்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு லக்கணக்காரர்களையும் யார், எந்த கிரகங்கள் கட்டுப்படுத்தும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்ம நினச்சது எல்லாமே பட்டதெல்லாமே நமக்கு நடந்துருமா அப்படின்னு பார்த்தா இல்லை, நடக்காது. ஒரு சில விஷயத்துக்காக நம்ம எப்பவுமே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம எவ்வளோதான் சேரீ வச்சுட்டு இருந்தாலும் யாரோ ஒருத்தர் ஒரு சேரீ கட்டிட்டு போனாங்கன்னா அது மேலே நம்மளே அறியாமலே ஒரு ஏக்கம் வரும். நம்ம ஒவ்வொரு காரகம் இருக்கும். நம்மளுக்கு கூட பிறந்தவங்க 10 பேர் அண்ணா தம்பி இருந்தாலும் இன்னொருத்தருடைய ஒரு தங்கச்சி பார்த்தோன்னா அதுக்கு நம்மளுக்கும் ஒரு தங்கச்சி இருந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு லக்கணக்காரர்களையும் எந்த கிரகங்கள் ஆக்குபை பண்ணுது, எதுக்காக அவங்க இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்மளுக்கு முதலமாக இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு தலைன்னு சொல்கிறது என்னது, மேச லக்கணம். இப்போ அந்த மேச லக்கணக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, அந்த மேச லக்கணத்தில் 5 குடைய சூரிய பகவான் போய் உச்சமாகிறார்.
அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேச லக்கணக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆள் பார்த்தாவே ஒரு கௌரவமான ஒரு தோற்றத்தோடு இருப்பாங்க. பளிச்சுன்னு ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்தோன்னே ஒரு பல்பெரின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு வெளிச்சம் கிடைக்கும், ஒரு கௌரவமான ஒரு திமிர் இருக்கும் அவங்களுக்குள்ள. ஆட்டோமேட்டிக்கலாக யூஸ்வலாகவே அந்த மேச லக்கணக்காரர்கள் சிம்ம லக்கணக்காரர்களுக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு கர்வம் வந்துட்டு இருக்கும், தாங்கிற ஒரு ஆளுமை வந்துட்டு அவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். அதனால மேச லக்கணக்காரர்கள் யார் வந்து அவங்களை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பேச்சு தட்டாத பிள்ளை அப்படின்னு சொன்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து மேச லக்கணக்காரர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குழந்தை அப்பாவுக்கு அடுத்தது அவங்க வந்து சொல்கிறது சரின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்தது வந்து தன் பெற்ற பிள்ளைகளுக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா முதல் குழந்தை ஆண் குழந்தை அது மாதிரி இருந்தது அப்படின்னா முதல் குழந்தைக்கு வந்து அவங்க வந்து சொல் பேச்சு கட்டுப்படுவாங்க. அவங்க தான் என்ன சொன்னாலும் சரிப்பா, வேறு யார் சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, சட்டுன்னு வந்து அவங்களுக்கு கோபம் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஏன்னா வந்து அவங்க சொன்னாங்கன்னா ஓகே ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாதானம் அடைவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாராள குணம் அவங்களுக்கு வந்து யூஸ்வலாகவே இருக்கும். அதேமாதிரி ஒரு வேலை கொடுத்தா அதை வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி, கௌரவம், நிர்வாக திறமை அது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஒரு புகழ்ந்து பேசிட்டு அவங்க வந்துட்டு என்ன ஆயிடுவாங்க, அடிமையாயிருவாங்க. ஒரு 4 வார்த்தை அவங்கள பற்றி ஒரு நல்ல விதமாக புகழ்ந்து பேசணும் அப்படின்னோம்னா அவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்கிற மாதிரி அடங்கி போயிடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேச லக்கணக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் எப்பொழுதுமே இருக்கும். அவங்கள வழி நடத்தி கொண்டுட்டு போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே கூட இருந்து துணை நிற்கும்னு சொல்லுவாங்கல்லவா, எனக்கு குலதெய்வம் தான் காப்பாத்துச்சுப்பா அப்படிங்கிற டைலாக் அடிக்கடி சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேச லக்கணக்காரர்கள் வந்து அடிக்கடி வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு நிலையாக அமைஞ்சிடும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் 10-11 கூடிய சனி பகவான் வந்துட்டு நீச்சமாக்குறாரு மேசத்தில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொழில்னால கிடைக்கும் வருமானம், லாபம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தடைபெறும். அவங்க எவ்வளோதான் வேலையில் இருந்து அரசாங்கத்தினுடைய தொடர்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். சொல்லுவாங்க எனக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே என் பின்னாடி நான் சொன்னால் அந்த விஐபி கேட்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்கனால ஒரு தொழில் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அந்த தொழிலுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா போராடிட்டே இருப்பாங்க. பணம் இருக்குப்பா, எல்லா வசதியும் இருக்குப்பா, ஒரு தொழில் இருந்தால் ஒரு கௌரவமாக இருக்கும், பட் என்னால் அந்த தொழில் வந்து சைன் பண்ண முடியலைங்கிற ஒரு ஏக்கம் வந்து யாருக்கு இருக்குன்னா மேச லக்கணக்காரர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில்னால கிடைக்கக்கூடிய வருமானமும் வந்துட்டு லாபம் வந்து அவங்களுக்கு வந்து தடைபெறும். இப்போ மேச லக்கணக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சித்தப்பா பெரியப்பா உறவு வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாக இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையாள் இருக்காங்க அப்படின்னம்னா அவங்களுக்கு வந்து சரிவர அமையாது. ஒரு தொழில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வேலையாள் ஒரு 10 நாள் வருவான், 11ஆம் நாள் வரமாட்டான். ஏன்னு கேட்டால் ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒரு காரணம் வந்துட்டு இருக்கும். அதனால் வந்து சரியான ஒரு வேலையாள் வந்து இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து அந்த மேச லக்கணக்காரர்களுக்கு வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா இவங்க வந்து முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுருட்ட முடியாக இருக்கும், கண் வந்து கூர்ம பார்வையாக இருக்கும். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா கண் ப்ராப்ளம் அதிகமாக யார் வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மேச லக்கணக்காரர்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா விநாயகர் வழிபாடு நம்ம வந்து மேச லக்கணக்காரர்கள் அதிகமாக எடுத்துகிட்டு வரலாம். அதே வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேச லக்கணக்காரர்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா உடனே சொல்கிறது விநாயகர் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆஞ்சநேயர் பக்தன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து நான் வந்து ஒரு முயற்சி செய்கிறேன், அந்த முயற்சி தடையாயிட்டே இருக்குது, அதை வந்து நான் வந்து அந்த முயற்சியிலேருந்து நான் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சாங்க. என்னன்னு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளாக சந்தனத்தை வந்து அடிக்கடி வந்துட்டு உடம்புல பூசிக்கலாம். அதே மாதிரி மூஞ்சியில் பூசிட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு வேலை அமையல, வேலைக்காரர் அமையல, இல்லை நான் ஒரு முயற்சி நான் செய்யறேன் அதில் வெற்றி பெறணும்னா லவங்க மரம் இருந்ததுன்னா அது பக்கத்தில் போய் உட்காந்துக்கலாம். இப்போ சந்தன மரம் அதிகமாக நம்ம ஊர் சைடு இருக்கிறதில்ல, இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அது முன்னாடி போய் அதற்கு அடியில் உட்காந்து அதனுடைய ப்ரீத் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். அடிக்கடி வந்து பிரியாணி சாப்பிட்லாம், நான்வெஜ் பிரியாணின்னு இல்லை, லவங்க பட்டை கிராம்பெலாம் போட்டு தக்காளி சாதத்து கூட பிரியாணி ஸ்டைலில் இதை வந்து நம்ம அதிகமாக நீங்கள் எடுத்துக்க என்னவாகும்னா உங்களுக்கு வந்து வெற்றி வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையால் பிரச்சனை அமையல அப்படின்னா நொங்கு சாப்பிட்லாம்.
பேரிச்சம்பழத்தை வந்து வேலை செய்கிற ஆளுகளுக்கெல்லாம் வந்து பேரிச்சம்பழம் வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வந்தால் என்ன ஆகும்னா உங்களுக்கு இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷனுக்கு 2வது லக்கணம் ரிஷப லக்கணம். இந்த ரிஷப லக்கணக்காரர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா அழகாக இருப்பாங்க. ஒரு 10 பேர் பார்த்தாலும் கலர் கம்மியாக இருந்தாலும் லட்சணமாக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப லக்கணக்காரர்கள் இருப்பாங்க. பார்த்தவனே ஒரு கவர்ச்சி இழுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துட்டு இருக்கும். ஏன்னா இங்கே வந்து காலபுருஷனுக்கு வந்து 4ஆம் இடத்துக்கான அதிபதி சந்திர பகவான் போய் ரிஷபத்தில் வந்து உச்சமாகிறார். அது வந்து சொந்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து உச்சமாகிறார். ரோகிணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திரனே மயங்கிட்டார். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள பார்த்து மயங்காதவர்கள் இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா இவங்க வந்து எப்போவுமே எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாம், எங்கள் அம்மா தான் அப்படின்னு பேசுகிறப்போலாம் என்ன பண்ணுவாங்க, அம்மா புராணம் பாடாமல் இருக்கக்கூடிய ரிஷப லக்கணக்காரர்கள் மிக மிக குறைவு தான். உள்ளே அடிச்சுக்குவாங்க, ஏன்னா வெளியில் வந்தால் எங்கள் அம்மா தான்ப்பா எல்லாமே அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த ரிஷப லக்கணக்காரர்கள் வந்து 3 குடைய ரிஷபத்துக்கு 3 குடையவர் வந்துட்டு உச்சமாகறாங்காட்டி இளைய சகோதரன் வந்துட்டு உடனே இவங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பார். தம்பியுடையான் பகைவனுக்கு அஞ்சான் அப்படிங்கிற மாதிரி இளைய சகோதரன் வந்து இவங்க கூட வந்து பக்க பலமாக இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாய் தான் வந்துட்டு இவங்க வீட்டில் வந்து ஆட்சி பலம் இருப்பாங்க. இப்போ ரிஷப லக்கணக்காரர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அம்மா அப்பா எல்லாருமே இருந்தாலும் வீட்டில் யார் பவர்ஃபுல் எதனாலும் இருங்க என் ஒய்ஃப்கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவார். அந்த வீட்டில் யார் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதேமாதிரி ரிஷப லக்கணக்காரர்கள் பிடிச்சவே பிடிவாதமாக இருப்பாங்க. பட் வந்து மனசு வந்து ஒரு அலையில் இருக்காது. ஒரு இப்படி யோசிப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கு மேற்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து இவங்களுக்குள்ளே இருக்கும். அப்புறம் ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். அதே வந்து நடிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு நல்லாவே வரும். ஏன்னா இங்கே வந்து என்ன இருக்காரு, ராகு வந்து இங்கே வந்து உச்சமாக இருக்கிறார். ராகு என்னது, வெளிநாட்டு கிரகம். எதையுமே வந்து பிரம்மாண்டப்படுத்தி பார்ப்பார். ஒரு சின்ன விஷயத்தையே என்ன பண்ணி பார்ப்பாங்க, பாகுபலி இப்போ RR படம் அந்த மாதிரி பிரம்மாண்டமாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பர்சன் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப லக்கணக்காரர்கள் தான் இருப்பாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா அடிக்கடி வந்து தண்ணியை வந்து தானமாக நம்ம அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்னா மெயின் சாதம் வந்து நம்ம வீட்டில் வாங்கி வீட்டில் சமைச்சு ஒரு 2 பேர்த்துக்குனாலும் நம்ம கையால் சமைச்சு கொண்டுட்டு போய் அவங்களுக்கு நம்ம கையால் கொண்டு போய் கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி 100 பேருக்கு ஆர்டர் பண்ணி டெலிவர் பண்ணுறது அப்படின்னா அது வந்து அன்னதானம் கிடையாது. அதனுடைய பலன் உங்களுக்கு சேராது. நீங்கள் வந்து மெயினாக அன்னதானம் பண்ணுறப்ப கூட என்ன பண்ணணும், தண்ணியும் சேர்ந்து கொடுக்கணும். வெறும் சாப்பாடு மட்டும் கொடுத்தா அந்த அன்னதானத்தினுடைய முழு பலன் எப்பவுமே கிடைக்காது. கூட வந்து தண்ணியை வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த ரிஷப லக்கணக்காரர்கள் வந்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாம். அடிக்கடி வந்து வாசனை திரவியங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போ ஒரு வெளியில் ஒரு முக்கியமான ஒருத்தர் பார்க்க போகணும், வேலை பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா செவ்வாது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் பண்ண வந்து என்னவாகும்னா வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து கேது வந்து இங்கே வந்து நீச்சம் பெறார். அப்போ வந்து என்னவாகும்னா நாம் வந்து ஒரு சொல்லுவோம், இது வந்து கடவுள் இப்படி இருக்காருப்பா, நீ வந்து ஞானம் இப்படி நீ ஒழுக்கமாக இருந்தேன்னு அதை பண்ணலன்னா அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு எதையுமே நம்மளுடைய இதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து முடி வந்து சீக்கிரம் கொட்ட ஆரம்பிச்சு. ஏன்னா கேதுனா யாரும் முடிக்கு காரகன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கையில் கட்டியிருந்தாருங்கன்னா பாருங்கள், அவங்க கயிறு வந்து நிலைக்காது, அறுந்துகிட்டே இருக்கும். என்னடா நேற்று தான் கட்டி விட்டேன்னா இன்றைக்கா தான் காணாமல் போயிடும். அது மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிஷப லக்கணக்காரர்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா காலபுருஷனுக்கு 3வது லக்கணம் சொல்லக்கூடிய மிதுன லக்கணக்காரர்கள். அதே வந்து மிதுன லக்கணக்காரனா என்னன்னு சொல்லுவோம், கிரிமினல் மைண்ட். அவன் என்ன யோசிக்கிறான்னு அவனுக்கே தெரியாது, சரிங்களா, புத்திசாலி தந்திரசாலி, சரிங்களா. அதனால் வந்துட்டு அவன் பார்க்குறதுக்கு அப்படியே சாஃப்டாக இருப்பான். இவன் அப்பாவி புழுப்பூச்சின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் யாருன்னு பார்த்தோன்னா மிதுன லக்கணம். செய்கிற வேலையெல்லாம் கேட்கவே முடியாது, அந்த அளவு யோசிக்க முடியாத அளவு வேலை செய்யக்கூடியதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன லக்கணக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து எப்படி இருக்குன்னா அந்த மிதுன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகங்கள் அந்த வீட்டில் இருக்கோ அது வந்து ஆட்சி பண்ணும். இப்போ தந்தை சூரியன் இருக்காருன்னா தந்தை வந்து ஆட்சி பண்ணுவார். அதே வந்து சந்திரன் இருக்காரு அப்படின்னா அம்மா வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அம்மா பேச்சுக்கு தட்டாத பையனாக இருப்பான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு இளைய சகோதரன் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. ஒரு பெண்ணாக இருந்துச்சுன்னா
அவங்க கணவர் தான் வந்துட்டு அந்த பெண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை இருக்கிற, நிர்வாகம் பண்ணுற திறமையெல்லாம் அவங்க ஒய்ஃபு கணவனுக்கு இருக்கும். அது மாதிரி குரு பகவான் இருந்தாருன்னா மிதுன குரு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அது எந்த அளவு உண்மைன்னு எங்கள் குருநாதருக்கு தான் தெரியும். ஏன்னா எனக்கும் மிதுன குரு தான். அதனால் நான் நம்புகிறேன், எனக்கு ஜோதிடம் வந்துட்டு நல்லா வரும் அப்படிங்கிறதுல இந்த மிதுன குருக்காரர்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன், இவன் வந்துட்டு மூல காரணமும் இருப்பான், அழகானவனும் இருப்பான். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு இருந்துன்னா வெளிநாடு. நார்மலாகவே மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊர் சுற்றுறதுல கில்லாடிகள் சொல்லுவோம், பயணம் பண்ணுறதில்ல. அதே வந்து ராகு இருந்ததுன்னா நம்ம ஏதாவது லீவுக்கு எங்கடா போகணும்னா அவன் வந்து ஃபாரின் கண்ட்ரி தான் சொல்லுவான். அந்தளவு இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் ராகு இருந்தால் அவங்க வந்து அப்படி இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 4வது லக்கணமாக இருக்கக்கூடிய கடக லக்கணம். கடக லக்கணக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பார்த்திங்கன்னாவே அம்மா பையன், அம்மா பொண்ணு. ஏன்னா அதில் வந்துட்டு சந்திரன் இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் தான் ஆட்சியாக இருக்கார். பட் வந்து என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடகலக்கணக்காரர்கள் வந்து குரு பகவான் வந்து உச்சமாகிறார். அதனால் கடகலக்கணக்காரர்கள் நேர்மையாக இருப்பாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு இந்த ஸ்ட்ரக்சர் இருக்காது. 10 வயசில் ஒரு மாதிரி இருப்பான், அதே 12 வயசில் பார்த்திங்கன்னா வயிறு போட்டிருக்கும். ஏன்னா அது வந்து குரு பகவான் உச்சமாக இருக்கான்னு கொலஸ்ட்ரால் கொழுப்பு நெய்யாக சாப்பிடுவான். எங்கள் ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணால் வெண்முகலாம் ஆர்டர் பண்ணுவோம். அது மாதிரி கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் வந்து உச்சமாகிற கடகலக்கணக்காரர்கள். அப்புறம் வந்து கடகலக்கணக்காரர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அடுத்தவனுக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறக்கு அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயம்னா அவனை போய் கொண்டு வந்துன்னா நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதவி அந்தஸ்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்குள்ளேயே இருக்கும். எதுக்கெடுத்தாலும் அந்த கெத்து குருங்கிற ஒரு தலைமை பண்பை வந்துட்டு அவன் வந்து விட்டு கொடுக்க மாட்டான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்கிறான்னா அது வந்து கௌரவமான வேலையாக தான் இருக்கும். ஒரு காசு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா போய் இந்த வேலை செய்ய அப்படின்னு ஒரு இழிவான ஒரு எல்லா வேலையும் நல்ல வேலை தான். பட் அவனுடைய நிலைமைக்கு கீழே இருக்கிற வேலை செய்வானா அப்படின்னு பார்த்தோம்னா அவன் வந்து செய்ய மாட்டான். வேலையில் கூட கௌரவம் பார்க்கக்கூடிய ஒரு வேலை வந்து அவனுக்கு இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தந்தையினுடைய ஆதரவு எப்பவுமே இருக்கும். 4 அம்மாவினுடைய ஆதரவும் இருக்கும், அப்பாவினுடைய ஆதரவும் இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 9 கூடிய குரு பகவான் வந்து என்னவாகிறாரு அங்கே வந்து உச்சமாகிறார். அதனால் வந்துட்டு அம்மாவுக்கு அப்பா 2 பேர்த்தினுடைய ஆதரவு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடகலக்கணக்காரர்களுக்கு இருக்கும். அதேமாதிரி தந்தையினுடைய சொத்து பாக்கியம் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கடகலக்கணத்தில் 5-10 கூடிய செவ்வாய் வந்துட்டு நீச்சமாகிறார். அதனால் அவங்களும் வந்து என்னவாகுவாங்கன்னா குழந்தை அமைவில் ஒரு தடை இருக்கும். இல்லைன்னா குழந்தை வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டான். இவர் வந்து குருவாக தான் இருப்பார். ஏன்னா அவருடைய பையன் இவனுக்கு ஆப்போசிட்டாக இருப்பான். அது மாதிரி வந்துட்டு அந்த பிரச்சனை வந்து இந்த கடகலக்கணக்காரர்களுக்கு தானாக அமையும். அதான் சொல்லுவாங்களே இவர் சம்பாரிச்சதெல்லாம் புகழையெல்லாம் வந்து அவன் பையன் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகலக்கணக்காரர்களுக்கு வந்துட்டு இயல்பாகவே அமையக்கூடிய வாய்ப்பு அமையும். அதே மாதிரி தொழில் வந்து அமைவது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். அதேமாதிரி மனதைரியம் இருக்காது. ஆள் பார்த்தா சும்மா என்னது என்ன பார்க்குறக்கு ஒரு பயமாக ரூடாக இருப்பாங்க. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் பார்த்தா ஒரு சென்டிமெண்ட் சீன் வந்தால் அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு படத்தில் இவரு சொல்லுவார்ல நானும் ரவுடிதான் படத்தில் ஒரு பார்க்குறக்கு ஒரு ஆள் பெரிய ஆளாக இருப்பேன், எல்லாம் பயந்துகிட்டே இருப்பாங்க. ஐயோ இவனை பார்த்து பயப்படுவானுங்க, ஏன்னா அவன் பார்த்தா கீச்சு கீச்சுன்னு பேசு. அது மாதிரி பார்க்குறக்கு ஆள் முரடாக இருப்பாங்க. பட் வந்து மனதைரியம் வந்து இவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்காவது போய் ஒரு தலைமை பதவி வகிக்கிறதுலையோ அதே மாதிரி அந்தஸ்துல எல்லாம் இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தடைபடும். குலதெய்வம் கோயில் போகிறது, குலதெய்வனுடைய அருள் எல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா சிங்கம்னா என்ன ஒரு கௌரவம். அந்த காட்டுக்கு நான் தான் ராஜாங்கிற ஒரு திமிர் ஆணவம் வந்து அவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். 4 பேர் வந்துட்டு பார்த்தோன்னே நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கக்கூடிய குணம் வந்து யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த சிம்ம லக்கணக்காரர்களுக்கு வந்து இருக்கும். அதே சிம்மத்துக்கு வந்து மூலத்திரிகோணம் அடைகிற வீடும் அவரே தான். அதனால் எல்லாமே வந்துட்டு யாருன்னா இந்த எல்லாத்துக்குமே யார் அப்படின்னா அவர் தான் வந்துட்டு காரணமாக இருக்கணும்னு வந்து ஆசைப்படுவாங்க. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா
தான் எல்லாமே ஒரு பாண்டிங்கில் இருக்கும். தான் சொன்னால் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிம்ம லக்கணத்துக்கு தானாகவே வந்து அமைஞ்சிருக்கும். அதேமாதிரி இங்கேயும் வந்துட்டு சூரிய பகவான் தான் வந்துட்டு மூலத்திரிகோணம் அடைகிறார். அதனால் தன் சொந்த வீட்டில் தானே வந்து இருக்கங்காட்டி அவர் வீட்டில் அவர் தான் ஆளணும். அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் ஆளணும். அதை விட்டுட்டு வேறு யாரையும் வந்துட்டு உள்ளே விட மாட்டாங்க. தான் இருக்கிற இடத்துல தான்லாம் நிர்வாகம் பண்ணணும்னு ஒரு ஆளுமை திறன் இவங்களுக்குள்ளே எப்பவுமே இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வ அருள் வந்து இவங்களுக்குள்ளே இருக்கும். அதேமாதிரி சிம்மத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் வந்துட்டு இவங்களாம் ஆளுமைப்படுத்தும். எக்ஸாம்பிளுக்கு சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா அம்மா சொன்னால் சரி, அம்மாவை பற்றி மனைவி ஒரு வார்த்தை சொன்னால எனக்கு அம்மா தான் முக்கியம், நீ கிளம்ப உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எபிலிட்டி யார் இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா சிம்மத்தில் எந்த கிரகம் இருக்கோ அது வந்து இருக்கும். அதனுடைய கௌரவத்தை எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்காது. அவங்கள பற்றி 10 வார்த்தை புகழ்ந்து பேசிட்டிங்கன்னா நீங்கள் தான் அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவு இருக்கக்கூடியது சிம்ம லக்கணம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் லக்கணமான கன்னி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு சுக்கிர பகவான் வந்து நீச்சமாகறாரு, புதன் பகவான் வந்து மூலத்திரிகோணம் அடைகிறாரு. அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா உச்சமும் அங்கே தான் அடைகிறார். இது வந்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடமா இருக்குங்காட்டி இவன் வந்து பார்க்குறதுக்கு புத்திசாலியாக இருப்பான். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஏதோ ஒரு நோய் இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு கடன் இருக்கும். எப்பவுமே ஏதோ ஒரு திங்கிங்லேயே தான் இருப்பான். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா அது வந்து புதன் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தை வந்து உச்சமாகறார். என்னவாகும் 5 நாள் நல்லா ஹை பீக்கில் போவான். அதுக்கடுத்து 5 நாள் கழித்து பார்த்திங்கன்னா டவுனில் இருப்பான். 5 நாளில் கௌடீஸ்வரராக இருப்பான், 5 நாள் பிச்சைக்காரனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்கணத்துக்கு பொருந்தும். ஏன்னா வந்து எதையுமே வந்துட்டு ஆசிலேஷன் டக்குன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து இந்த கன்னிக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா சுக்கிர பகவான் காலபுருஷனுக்கு 2-9 கூடிய சுக்கிர பகவான் வந்து இங்கே வந்து நீச்சமாகறாரு. சரி, கன்னி லக்கணத்துக்கு 2-9 கூடிய சுக்கிர பகவான் வந்து இங்கே வந்து நீச்சமாகறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களால் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி அப்பா மகனுடைய உறவு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது, ஏதோ ஒரு தடைபடும். அதேமாதிரி உயர்கல்வி எல்லாமே போராடி தான் வருவாங்க. அதிர்ஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமா அப்படின்னாலும் அதுவும் தடைபடும். ஏன்னா 9 நாமே பாக்கியம், என்னென்ன பாக்கியம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு இவர் வந்து தடை மேல் தடை, இவர் சொல்கிற மாதிரி அடி மேல் அடி எடுத்து அது மாதிரி ஒரு ஸ்டெப்பாக போராடி தான் வந்துட்டு இவங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துட்டு இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க அடிக்கடி மனம் சத்திரமெல்லாம் எதுனா அதில் போய் அமைதியாக உட்காந்துருந்துட்டு வரலாம். அதெல்லாம் பண்ணிட்டு வர வர என்னவாகும் அப்படின்னா அவங்க மனசு வந்துட்டு ஒரு நிலைக்கு வரும். வாழ்வில் அடுத்த முடிவு எடுக்கக்கூடியதுக்கு வந்துட்டு அவங்கள வந்து புஷ் பண்ணும். அதே மாதிரி பச்சை நிறத்தில் இருக்கிற காய்கறிகள் ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். இதை பண்ண என்னவாகும் அப்படின்னா அவங்களுடைய மைண்டு அதில் அவங்க செயல்பாடுகள் வந்துட்டு முன்னேற்றம் அடையும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா துலா லக்கணத்தில் சனி பகவான், துலா லக்கணத்துக்கு 4-5 கூடிய சனி பகவான் வந்து இங்கே உச்சம் ஆகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அதேமாதிரி துலா லக்கணக்காரர்களுக்கு வீடு வாசல் சொத்து எல்லாமே வந்துட்டு இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் அவங்க வீட்டில் வந்துட்டு ஆட்சி பண்ணுவாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து இவங்க தேடி வரும். அது குலதெய்வ அருள் வந்து இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு அப்பாவுடைய உறவு வந்து அவ்வளோ சிறக்காது. துலா லக்கணக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் பொதுவாக அவங்க ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் நீச்சமாக இருக்கிற ஜாதகத்தை எல்லாமே அப்பா இல்லாத ஜாதகமாக தான் இருக்குது. துலா லக்கணத்தில் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா இருந்ததுன்னா அவங்க கூட தனியாக இருப்பாங்க, ஒன்றா இருக்க மாட்டாங்க, பிரிஞ்சு இருப்பாங்க. இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பா இல்லாத சூழ்நிலையெல்லாம் வந்துட்டு அதிகமாக கிடைக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 11ல் வந்து நீச்சமாகறார். 11ஆம் அதிபதி துலா லக்கணத்துக்கு 11 கூடியவன் வந்து நீச்சமாகிறதுனால தொழிலில் வந்து நினைச்ச லாபம் வந்து கிடைக்காது. லாபத்துக்காக வந்து இவங்க வந்து போராடி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விருச்சிகம் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 8வது லக்கணம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யார் உச்சமாகறார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கேது பகவான், ஆன்மீக சக்கரவர்த்தி கேது பகவான் தான் வந்து உச்சமாகறாரு. சந்திரன் வந்து நீச்சமாகறாங்க, ராகு வந்து நீச்சமாகறாங்க. இப்போ சந்திரன் வந்து நீச்சமாகறதுனால இவங்க வந்து அம்மாவனுடைய பாசத்துக்காக ஏங்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா. இவங்க வந்து பிடிவாதம் அதிகமாக இருக்கும். பட் வந்து என்னென்னா இவங்கனால வந்து ஒரு நினைச்சதை வந்து அடையலுக்கு வந்து ரொம்ப போராடி கொண்டக்கூடிய ஒரு குணம் வந்து அவங்க மேலே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது 9
9 குடை சந்திர பகவானை வச்சா இல்லை, இந்த விருச்சிக லக்னத்துக்கு 9 குடையும் சந்திர பகவான் தான். அதனால் அம்மா அப்பா 2 பேர்த்தினாலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான உறவு இருக்காது. அவங்களால ஆதாயம் வந்து இவங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அதே மாதிரி அம்மா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனுடைய பாசத்துக்காக வந்துட்டு ஏங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இவங்களுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி கேது பகவான் இவங்க வந்து உச்சமாகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சி லக்கணக்காரர் விருச்சி ராசிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வளர்ந்தீங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா வீட்லைங்க பிறந்து வந்து எங்கள் அம்மா வீட்டில் தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டு சொத்து வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து கேது பகவான் வந்து உச்சமாக இருக்கிறார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்னால ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்தில் வந்து யாருன்னா அவரே தான், குரு பகவானே தான். ஆனாலும் தனுசு லக்கணக்காரர்கள் எப்போவுமே எப்படி இருப்பாங்கன்னா நேர்மை நீதி தவறாமல் இருக்கணும்னு இருப்பாங்க. அதே வந்து பார்த்தோம்னா இவங்களுக்குள்ள தாராள குணம் வந்து இருக்கும். அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், தன்னால் 4 பேர் யூஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த தனுசு லக்கணக்காரர்கள் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகர லக்கணம். ஏன்னா அவங்க தனுசு லக்கணக்காரர்களுக்கு வந்து பார்த்தோம்னா குடும்ப உறவு அவ்வளோ தூரம் சிறக்குமான்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து குடும்ப உறவு வந்து அவ்வளோ சிறப்பாக இருப்பது இல்லை. அது இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையோ இல்லை திருமணம் ஆவதில் வந்து தடை, அது மாதிரி வந்துட்டு யூஸ்வலாக நம்ம பார்க்க முடியுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா மகர லக்கணம். மகர லக்கணம் வந்து காலபுருஷனுக்கு 10வது லக்கணம். இங்கே வந்து யார் உச்சமாகிறாருன்னு பார்த்தோங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து உச்சமாகிறார். இந்த மகர லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி வந்து செவ்வாய் பகவான் வந்து உச்சமாகறங்காட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு வீடு வாங்குறாங்க, நிலம் வாங்குறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கும். ஒரு சொத்து வந்து நிலையாக அமையாது. அதே மாதிரி இளைய சகோதரன் வந்து ஆளுமை பண்ணுவான், அவன் சொன்னால் சரிங்கிற மாதிரி ஒரு இருக்கும். அதேமாதிரி ரத்தத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, ரத்த சம்மந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதே வந்து ஒரு பெண்ணாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் தான் வந்து ஆளுமை பண்ணுவான். திருமணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தம்பி ஆளுமை பண்ணுவான், அவனை வந்து கண்ட்ரோல்ஃபுல்லாக தம்பி தான். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க வந்து கணவன் தான் வந்துட்டு அவங்களை வந்து ஆளுமை பண்ணுவாங்க. அதே வந்து பாதகாதிபதியாக இருப்பதனால ஒரு சில பிரச்சனைகள் வந்து அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா பீட்ரூட் வந்து அதிகமாக தானம் பண்ணலாம். சரிங்களா? பீட்ரூட் வந்து சாப்பிடாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். ரத்த தானம் பண்ண முடிய அளவு உடம்பு இல்லைனாலும் நம்ம வந்து இந்த பீட்ரூட்டு அதெல்லாம் வந்து நம்ம தானம் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அதை நம்ம கொடுத்துட்டு வரலாம். அதுக்கடுத்து ஏன்னா இவர் வந்து சொந்த நட்சத்திரத்திலேயே வந்து உச்சமாகறங்காட்டி பாதகாதிபதி நம்மளே பலமாக வச்சு செய்வார். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நாம் வந்துட்டு பிரீத்தி வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். முருகன் பகவானை வந்துட்டு நம்ம வழிபடணும், அதை தான் நம்ம பண்ணணுமே தவிர அவரை வந்துட்டு நம்ம உள்ளே எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து குரு பகவான் வந்து இங்கே வந்து நீச்சமாகறாரு. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நல்ல குருவுக்காக வந்துட்டு இவங்க வந்து ஏங்கிட்டே இருப்பாங்க. நம்ம இத்தனை பக்கம் கற்றுக்குறோம் பண்ணுறோம், பட் நம்மளுக்கு ஒரு நல்ல குருநாதர் அமைய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இவங்களுக்குள்ளேயே வந்து இருந்துகிட்ருக்கோம். அதேமாதிரி குழந்தைங்களுடைய அன்புக்காக இவங்க வந்து ஏங்குவாங்க. நான் எல்லாம் செய்கிறேங்க, ஏன்னா என் பையனை வந்துட்டு மதிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, என் பையன் வந்துட்டு இது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாசம் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு மகர லக்கணக்காரர்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து கும்ப லக்கணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னோம்னா சனி பகவானுடைய மூலத்திரிகோண வீடுன்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சனி பகவான் தான் ஆட்சிப்படுத்துகிறாரு. அதுதான் சொல்லுவோம் இல்லவா, கும்பத்திலக்காரங்களுக்கு மனசில் என்ன இருக்குன்னே தெரியாது, என்ன நினச்சிட்டு பேசுகிறாங்கன்னே தெரியாது. ஒரு சீக்ரெட் இருந்துச்சு அப்படின்னா அந்த சீக்ரெட் அவங்ககிட்ட வாங்குறதுனா அவ்வளோ கஷ்டம். அதேமாதிரி அவங்ககிட்ட பணம் நம்ம வாங்கினோம்னா கும்பராசிக்காரர்கிட்ட நம்ம பணம் வாங்கணும்னா நம்மளுக்கு பணம் அதிகமாக சேரும். அதனால் யாராவது உங்கள் ஃப்ரெண்டு யாராவது கும்பராசிக்காரர்கள் போராட்டாதி இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட 5 ரூபாயோ 10 ரூபாயோ வாங்கிக்கோங்க. எங்காவது ஒரு வேலை விஷயமா போகிறோம்னா அவங்ககிட்ட ஒரு 5 ரூபா வாங்கிட்டு போங்க, அவங்களுக்கு கூட கூட்டிகிட்டு போங்க. மகர லக்கணக்காரர் இருந்தாங்கன்னா கும்பலக்கணக்காரர் இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் போகிற காரியம் வந்து வெற்றி பெறும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12வது லக்கணமான காலபுருஷனுக்கு 12வது லக்கணமான மீன லக்கணத்தில் வந்து சுக்கிர பகவான் வந்து உச்சமாகிறாரு, புதன் பகவான் வந்து நீச்சமாகிறார். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே மீன லக்கணக்காரர்களுக்கு வந்து அழகான மனைவி அமைவாங்க, இல்லைன்னா அழகு அவன் வந்து எப்பவுமே இருக்கும். அதுக்கடுத்து வந்துங்க பணம் எப்பவுமே பாக்கெட்டில் பணம் இல்லாதங்கிற ஒரு நிலைமை வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு 5 ரூபா கேட்டாலும் அவங்க வந்து பேக்கெட்டில் வச்சுட்டே இருப்பாங்க. சுக்கிர பகவான் வந்து இங்கே உச்சமாகிறாருன்னு பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருள், ஆடம்பர வீடு அதெல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து அமையும். புதன் பகவான் வந்து நீச்சமாகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அறிவு வந்து கொஞ்சம் என்னவா இருக்கும்னா கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 10 தடவை சொன்னால் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா
தாய்மாமனுடைய உறவு வந்துட்டு சிறப்பாக இருக்காது. அதனால் இவங்க என்ன பண்ணலாம், அடிக்கடி போய் ரங்கநாதரை போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா அயன சைன்யத்தில் உள்ள ரங்கநாதரை போய் பார்த்துட்டு வந்து வழிபாடு பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா புதனுடைய காரகம் எது செஞ்சாலும் வந்துட்டு புதன்கிழமைக்கு நீங்கள் வந்துட்டு ரங்கநாதரை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு தானம் வந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்த தடையெல்லாம் விகணும். இந்த வாய்ப்பளித்த நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நாளுக்கு நாள் வந்து அவங்களுடைய ஒவ்வொரு மேடை பேச்சும் வந்து மிகப்பெரிய போட்டுதலுக்குரியதாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதாவது என்னென்னா, எந்த ஒரு குரு வந்து தன்னுடைய மாணவர்கள் வந்து தன்னை விட அதிகமாக வளர்வதை சந்தோஷப்படுகிறாங்களோ அங்கே வந்து குரு வெற்றி அடைகிறாருன்னு தான் சொல்லுவேன். அந்த வகையில் என்னை விட மகிழ்ச்சி வந்து அடைவதற்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் நான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அதோடைய வழி தெரியாது, அதை வந்து அவங்க உள்வாங்கி அதை அப்ளை பண்ணுறாங்க இல்லையா. ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு குழந்தைங்க இருக்கும்போது ஒரு வீட்டில் 2-3 குழந்தைகள் இருந்தால் 3 குழந்தைங்க தந்தையை பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் சில பேர் வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க, சில பேருக்கு அந்த கொடுப்பனை கிடைக்காது. கிரகம் வந்து அந்த இடத்துல வேலை செய்யக்கூடாது, இதுதான் உண்மை. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா, மிதுனத்தில் குரு இருந்தது அப்படின்னா எனக்கு ஜோதிடம் நல்லா வரும்ன்ட்டு. மிதுனத்தில் குரு இருக்கிறவங்க ஜோதிடராக விடுற ஜோதிட ஆசிரியராக மிகவும் அருமையாக வருவார்கள் என்று கூறி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பல்கலைக்கழக வகுப்புகள் எல்லாமே வந்து இவங்க தான் இன்றைக்கி ஆசிரியராக இன்று முதல் அவங்க நிர்ணயிக்கப்படுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இது வரைக்கும் இந்த பொறுப்பு கொடுக்குறேன்னு அவங்ககிட்ட சொல்லவே இல்லை நான். ஓகேங்களா? அதுக்கான கால சூழ்நிலை இவரை இன்றைக்கி அவர்களுடைய இதுலேயே வந்துருச்சு, பிரபஞ்சம் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? அதில் வந்து 2-3 பேர் இருக்காங்க ஆசிரியர்கள். அதில் வந்து திருமதி மஞ்சுளா தேவி அவர்களும் ஒன்று. அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த பிரபஞ்சம் அவர்களை மேல்மேலும் ஜோதிடத்துறையில் வழிநடத்த வேண்டும் என்று ஆசை கூறி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகிறோம். அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே போடு, அப்படியே போடு. ஏவா ஏது உள்ளவா?